கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தான் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் அவன் சொன்ன செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. நம் ஆண்டவர் அமீன் ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவர் அநாதி காலம் முதல் அமீன் ஸ்தோத்திரம் மனிதன் மேல் இரக்கமுடையவராக இருக்கிறார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. இரக்கம் என்று சொன்னார் தெய்வத்தினுடைய தயவு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல் இரக்கமுடையவராக இருக்கிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலே அனுதாபத்தோடு பரிதாபத்துடனே கருணையுடன் செய்கிறதான நற்செயலுக்கு அமீன் ஸ்தோத்திரம் இரக்கம் என்று பெயர். நம் ஆண்டவர் நம் மேல் அமீன் ஸ்தோத்திரம் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். நம்மிடத்திலே கருணை காட்டுகிறவராக இருக்கிறார். நம்மிடத்திலே அனுதாபம் உள்ளவராக இருக்கிறார். அமீன் ஸ்தோத்திரம். அவர் நம்மிடத்திலே நமக்கு நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நம் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் தேவன் நமக்கு அமீன் ஸ்தோத்திரம் நம்மேல் ஒவ்வொரு நிமிஷமும் இரக்கமுடையவராக இருந்து நம்மேல் இரக்கமுடையவராக இருந்து நம்மை ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை வழிநடத்துகிறதற்கு பரலோகத்தின் தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:32வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது வாசிப்போம். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொன்னார். ஆண்டவர் பண்ணினதான அமீன் ஸ்தோத்திரம் பிரசங்கத்தை கேட்பதற்கு 3 நாட்கள் தேவ சமூகத்திலே ஜனங்கள் காத்திருந்தார்கள். 3 நாட்கள் ஆண்டவருடைய அவன் சத்தியத்தை கேட்ட ஜனங்களை பார்த்தபோது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, அவன் சொல்ற ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற அந்த ஜனத்திற்காக தேவன் பரிதபித்தார். அந்த இடத்திலே தேவன் அற்புதம் செய்தார். அங்கே இருந்த எல்லோரும் பூசிக்கத்தக்கதாக அவன் சொல்ற மீனையும் அப்பத்தையும் தேவன் பெருக பண்ணினார், மிச்சம் எடுக்க வைத்தார். இந்த நாளில் அவன் சொல்ற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமுடைய தெய்வமாக இருக்கிறார். அவன் ஸ்தோத்திரம். அந்த நாட்களிலே தன்னுடைய சமூகத்திலே காத்திருந்ததான ஜனங்கள் இரக்கத்தை காட்டி அவர்களுக்கு அவன் சொல்ற எதை கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து அதை மீதம் எடுக்க வைத்த கர்த்தர் தானே. உங்க வாழ்க்கையில இந்த நாளிலே நீங்கள் தேவ சமூகத்தில் எதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதற்கு உங்க மேல் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருந்து உங்களை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதனுடைய 6 வாசிக்கிற போது வாசிப்போம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆமென். நம் ஆண்டவர் நம்ம மேல அவ்வளவு தூரத்திற்கு இரக்கத்தை வைத்திருக்கிறாருங்க. அவருடைய இரக்கத்திற்கு அவன் சோதரம் அளவே இல்லை. தேவன் நம்ம மேல் வைக்கிறதான அவன் சோதரம் அந்த அவன் இரக்கத்திற்கு அந்த அவன் சோதரம் அந்த சாந்தத்திற்கு அந்த கிருபைக்கு அந்த உருக்கத்திற்கு அளவே இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்ம அவன் சோதரம் அன்பு கூர்ந்து நம்மளை நடத்துகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் இக்கட்டு நேரத்திலே தேவன் அவன் இரக்கத்தை காட்டுகிறவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், என்னுடைய வாழ்க்கையில அமீன் ஸ்தோத்திரம் ஊழியத்தின் பாதையிலே நடந்ததான ஒரு சம்பவம். அமீன் ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டு அமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்த அமீன் ஸ்தோத்திரம் திருச்சபையிலே நான் அமீன் ஸ்தோத்திரம் நான் இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம். 2000 அமீன் ஸ்தோத்திரம் 6வது வருஷம் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். அமீன் ஸ்தோத்திரம் 2014 அமீன் ஸ்தோத்திரம் ஊழியத்தின் பாதையிலே சபையில இருந்து அமீன் ஸ்தோத்திரம் கடந்து வந்தோம். இந்த இடைப்பட்ட வருஷங்களில் எல்லாம் அமீன் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திலே அமீன் ஸ்தோத்திரம் உண்மையோடும் உத்தமத்தோடு கூட இருந்தோம். கன்வென்ஷன் நாட்கள் ஸ்பெஷல் மீட்டிங்கள் வருகிற போதெல்லாம் அமீன் ஸ்தோத்திரம் அங்க எல்லா வேலைகளையும் செய்கிறதற்கு முன்னுக்கு அமீன் ஸ்தோத்திரம் நிற்கிற அமீன் ஸ்தோத்திரம் நபர்களாக இருந்தோம். யார் ஒருவர் ஒரு வேலையை செய்கிறதற்கு கூச்சப்படுகிறார்களோ அந்த வேலையை ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற எண்ணம் அந்த ஆரம்ப நாட்களிலே எங்களுக்கு இருந்தது. அமீன் ஸ்தோத்திரம் 2011வது
வருடம் ஆமென் சோதரம் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் முடிந்து ஆமென் சபையில ஒரு ஆமென் சோதரம் பெரிய விருந்து ஆமென் சோதரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. எல்லா ஆமென் சோதர விசுவாசிகளும் ஆமென் சோதரம் அந்த விருந்திலே ஆமென் சோதரம் வந்து அமருகிற போது எல்லா வருடங்களிலும் ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கிற போது பந்தி விளம்புகிறதுல இருந்து ஆமென் சோதரம் அங்க இருக்கிற எல்லா வேலை முடிக்கிற வரையிலும் அந்த இடத்துல நிற்போம். அந்த நாள் அப்படிதான் அவன் வேலை செய்கிறதற்காக அவ்வளவு நேரம் ஆண்டவரை ஆராதித்து விட்டுட்டு அவசரமா இறங்கி ஆமென் சோதரம் கீழே ஓடி வந்தோம். கீழே வந்து ஆமென் சோதரம் ஒரு பந்தி 2 பந்தி அந்த இடத்துல அப்படியே ஸ்தோத்திரம் நாங்கள் பந்தி பரிமாறிக்கொண்டு இருக்கிற போது என் இருதயத்தில் அப்படியே ஸ்தோத்திரம் ஒரு நெரிசல் உண்டாயிற்று. இந்த இடத்துல நிற்காத, நீ வெளியில போ, நீ வெளியே போ, நீ வெளியே போ என்று சொல்லுகிற விதமாக என் இருதயத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை ஆமென் சோதரம் என்னை ஆமென் அதிகமாக ஆமென் சோதரம் அழுத்தி கொண்டே இருந்தது. ஆமென் சோதரம் வேற வழி இல்லாம அங்க இருந்த ஆமென் சோதரம் உடன் சகோதரர் இடத்துல ஆமென் சோதரம் வண்டியில பெட்ரோல் இல்ல, நான் ஆமென் சோதரம் அருகாமையில இருக்கிறதான பல்க்ல போய் பெட்ரோல் போட்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லி ஆமென் சோதரம் வண்டியில பெட்ரோல் இருந்துச்சு. ஆனாலும் என் இருதயம் இங்கே நிற்காத, நீ வெளியில போ, வெளியில போ, வெளியில போ என்று சொல்லி என்னை ஆமென் ஸ்தோத்திரம் அதிகமாய் அழுத்தி கொண்டிருந்ததனால ஆமென் ஸ்தோத்திரம் பெட்ரோல் போட்டுக்கிறதற்காக வண்டி எடுத்துட்டு பல்குக்கு நான் ஓடி போனேன். ஆமென் ஸ்தோத்திரம் பல்க்ல நான் பெட்ரோல் போட்டுக்கிட்டு நிற்கிற போது ஆமென் ஸ்தோத்திரம் என்னை ஏன் ஆமென் ஸ்தோத்திரம் என் இருதயத்தில் அந்த வார்த்தை என்னை ஆமென் ஸ்தோத்திரம் வெளியில போ என்று என்னை பிடித்து தள்ளுனது என்பதை அந்த பல்கில ஆமென் ஸ்தோத்திரம் உணர முடிந்தது. அவன் ஒரு 65 வயது மதிக்கத்தக்கதான ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு முதியவர் அந்த இடத்துல நின்றார். ஆமென் ஸ்தோத்திரம் அவர் தன்னுடைய வண்டிக்கு பெட்ரோல் போடுகிறதற்காக வந்து நிற்கிறார். 2 கண்களிலும் இருந்து கண்ணீர் அப்படியே ஆமென் சோதரர் வடிந்து கொண்டே இருக்கிறது. எல்லாரும் அவரை பார்க்கிறாங்க. பெட்ரோல் போட்டு அவர் வண்டி எடுத்து போய் கொண்டிருக்கிறார். நான் அவசரமாக ஆமென் சோதரர் அவரிடத்துல சொல்லி பெட்ரோலை போட்டுக்கிட்டு ஆமென் சோதரர் அந்த ஆமென் சோதரர் முதியவருக்கு பின்னால் வண்டி எடுத்து நான் துரத்தி போய் கொண்டே இருந்தேன். என் இருதயம் அந்த முதியவரை துரத்தி கொண்டே இருந்தது. எப்படி சபையில் ஆமென் நிற்கிற போது நீ வெளியில போய் என்று சொல்லி என் இருதயத்தை ஆமென் சோதரர் துரத்தினதோ அதே போல இப்பொழுது என் இருதயம் ஆமென் அந்த முதியவருக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தது. அதிவேகமாக ஆமென் சோதரர் வண்டியில் அவர் போய் கொண்டிருந்தார். நான் அவருக்கு பின்னால் அவரை ஆமென் சோதரர் துரத்தி பிடித்துவராக ஆமென் சோதரர் வண்டி ஓட்டிக்கொண்டே இருந்தேன். 2 வீலர்ல முன்னாடி போய் ஆமென் சோதரருடைய வண்டிக்கு முன்னாடி போய் அப்படியே ஸ்தோத்திரம் வண்டியை குறுக்கு கொண்டு விட்டுட்டு ஐயா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஆமென் சொல்லவும் அவரு பிரேக் பிடிச்சு அந்த நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டினார். நான் சைடுல வண்டியை கொண்டு நிப்பாட்டி விட்டுட்டு ஆமென் சோதரர் அவரிடத்துல வந்து ஆமென் சோதரர் பேச ஆரம்பித்தேன். ஆமென் சோதரர் ஆண்டவருடைய நாமத்தினால ஆமென் சோதரர் நீங்க அழுது கொண்டே இருக்கிறீங்களே, என்ன காரணம் ஐயா அப்படி என்று சொல்லி ஆமென் சோதரர் முதியவரிடத்தில் நான் கேட்டபோது அவர் சொன்னார். ஆமென் சோதரோட ஒன் சைடு கன்னத்திலே ஆபரேஷன் பண்ணியிருந்த தழும்பை காட்டினார். எனக்கு ஆமென் சோதரர் கன்னத்துல ஆமென் சோதரம் கேன்சர் நோய். ஆமென் சோதரர் ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணியாச்சு. அவர் வாய் திறந்து பேசுகிற போது ஒழுங்கா வார்த்தைகள் வராது. ஏன்னா ஆபரேஷன் பண்ணினதுனால நாக்கும் சேர்ந்து ஆமென் சோதரர் சதையோடு கூட ஒட்டி கொண்டிருந்தது. ஆனா அவர் சொல்லுகிறத புரிந்து கொள்ள முடியும். ஆமென் சோதரர் அவர் சொன்னார், கேன்சர் ஒரு தடவை என்னால் ஆபரேஷன் பண்ணியாச்சு, திரும்பவும் ஆமென் சோதரம் அந்த இடத்துல கேன்சர் உருவாயிடுச்சு, வலி தாங்க முடியல, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமென் சோதரம் இப்போ வரைக்கும் வேலைக்கு போயிட்டு தான் வருகிறேன். ஆமென் சோதரர் ஹிந்து ஆமென் சோதரம் ஒரு ஹிந்து அவர் சொல்லுகிறார், இவ்வளவு நேரம் இந்த வயசுலயும் நான் வேலைக்கு போயிட்டு தான் வர்றேன், என் வலி தாங்க முடியாம ஆமென் சோதரர் ஒயின் ஷாப்ல போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்துறேன். ஆனாலும் எனக்கு ஆமென் சோதரர் இந்த வலியை மறக்க என்னால முடியல, வலி என்ன விட்டு போகல, என்ன செய்ய தெரியல. ஆமென் சோதரர் பிள்ளைகள் இருந்தும் ஆமென் சோதரர் இல்லாதவனை போல நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் அழுது கொண்டே இருக்கிறார். நான் வண்டி எடுத்துட்டு ஓடுனது ஆமென் சோதரர் வலி தாங்க முடியாம ஏதாவது ஒரு வாகனத்துல மோதி மரித்து விட வேண்டும் என்று சொல்லுகிற எண்ணத்துல தான் நான் வண்டி எடுத்து கொண்டு போனேன். ஆனா நீங்க சிரத்ததுனால நின்றேன் என்று சொல்லி அந்த முதியவர் சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகள், அவரிடத்துல சொன்ன விசுவாசத்தோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் சோதரர் நான் ஒரு விசுவாசி. அந்த நாட்களில பைபிள் காலேஜ் படித்துக் கொண்டிருந்த நான் ஒரு ஸ்டூடெண்ட். என்னை ஆமென் சோதரர் அந்த இடத்திற்கு என்னை ஆமென் சோதரர் உந்தி தள்ளின ஆண்டவருடைய கிருபையினால் அவரிடத்துல சொன்னேன், ஐயா இந்த வலி உங்களுக்கு இருக்காது, நீங்க வீடு போகிற வரையிலும் இந்த வலி உங்களை ஆமென் சோதரர் கஷ்டப்படுத்தாது, எந்த தற்கொலைக்கு நேரம் நீங்க போகாது இருங்க. ஆமென் சோதரர் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனா ஆமென் சோதரர் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறதான ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில போங்க, நிச்சயம் அங்க வைத்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று சொன்னபோது அவருக்கு ஒரு ஆமென் சோதரர் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. அந்த நடு ரோட்ல சொன்ன அவரிடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல நான் ஜெபிக்கட்டுமா என்று சொன்னபோது கண்ணீரோடு கூட தலையை தாழ்த்தி ஆமென் ஜெபிங்க ஐயா அப்படின்னு சொன்னார். ஆமென் சோதரர் அந்த மெயின் ரோட்ல அநேக வாகனங்கள் அங்கும் இங்கும் போய்கொண்டிருந்த போது அவருடைய தலையிலே கையை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபித்து முடித்த உடனே ஆமென் சோதரர் அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இப்ப எனக்கு அந்த வலி ஆமென் சோதரர் என்னை விட்டு போயிட்டு நம்புறேன், நான் வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த வலி எனக்கு இருக்காது என்று சொல்லி தற்கொலைக்கு நேரம் போக மாட்டேன். நீங்க சொன்னதை போல அருகாமையில் இருக்கிற ஏதாவது
ஏதாவது ஒரு பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு நான் போவேன் தம்பி அப்படின்னு வாக்கி சொல்லிட்டு போனார். அந்த நேரத்தில் அவர் என்னை பார்த்து சொன்னார், ஒரு காலகட்டத்தில் அவன் ஸ்தோத்திரம் ஒரு 3:30 மணி இருக்கு. அந்த டைம்ல அவன் ஸ்தோத்திரம் உச்சியில இருந்ததான அவன் சூரியனை பார்த்து கையை நீட்டி சொன்னார், அவன் ஒரு நாள் அவன் ஸ்தோத்திரம் அவருக்கு வேத வசனம் தெரியும். அவர் சொன்னார், அவன் ஸ்தோத்திரம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை ஒரு நாள் அந்த சூரியனை போல நிறுத்துவார் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ஸ்தோத்திரம் கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிற தெய்வங்க. ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். அவன் ஸ்தோத்திரம் ஊழியத்தின் பாதையில் ஓட வேண்டும் என்று சொல்லி அவன் ஸ்தோத்திரம் வாஞ்சியோடு இருந்த எனக்கு அந்த முதியோர் மூலமா நல்ல வார்த்தையை தந்து தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். இன்றைக்கு வரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவன் ஸ்தோத்திரம் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவன் ஸ்தோத்திரம் தற்கொலை பண்ணி மரித்து விட வேண்டும் என்று சொன்னதான அனுபவத்தில் இருந்த முதியவரை தேவன் அவன் ஸ்தோத்திரம் பாதுகாத்தாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவன் ஒரு பெரிய இரக்கத்தை அவர் இந்த நாட்களை கட்டளையிட போகிறார். தேவனுடைய தயவு உங்களை தொட போகிறது. உங்க வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அவன் சோதர கடன் இருக்கலாம், அவன் சோதரம் போராட்டங்கள் இருக்கலாம், அவன் சோதர வியாதி இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். அவன் சோதர விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் இந்த நாளிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு பெரிய விடுதலைக்கு நேராய் கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் நிச்சயமாய் விடுதலையின் மூலமாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய இரக்கம் நம்மளை ஒவ்வொரு நாளும் அது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சோதர பரிசுத்த வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய இரக்கம் எல்லோருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. யார் மேலே ஆமென் சோதரம் தேவன் இரக்கமா இருக்கிறார் என்று ஒரு சில காரியங்களை பரிசுத்த வேதவசனம் சொல்லுகிறது. நாம் வாசிப்போம் என்று சொன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை வாசிக்கிற போது வாசிப்போம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் மாறுவோம் என்று சொன்னால் தேவன் நம்மே அந்த இரக்கத்தை இன்றைக்கு வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே, ஆமென். ஸ்தோத்திரம் தெய்வ பயத்தோடு கூட நீங்க மாறுவீர்கள் என்று சொன்னால் தெய்வத்தினுடைய தயவு உங்க வாழ்க்கையில் இந்த நாட்களில் வெளிப்படும். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது வாசிப்போம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2 அதனுடைய 13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். பாருங்க, நம்ம எந்த இடத்துல நாம் திரும்ப வேண்டுமோ அந்த இடத்துல ஸ்தோத்திரம் இருதயத்தினுடைய நினைவுகளை எல்லாம் மாற்றி அங்க இருதயத்தை கிழித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மனப்பூர்வமா தேவ சமூகத்தில் திரும்புகிற போது தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிற போது வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. பாருங்க, நம்ம இடத்துல நாம் பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். சோதர மாயமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அனுதினமும் பாவம் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் நம்மளை நெருக்குகிறதாக இருக்கிறதுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, ஏதாவது அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல உண்டு என்று சொன்னா பாவம் செய்து அறிக்கை செய்து அந்த பாவ அறிக்கை பண்ணி நம்ம அந்த பாவத்தை விட்டு விடுவோம் என்று சொன்னா தேவனுடைய இரக்கம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது வாசிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடும் ஆண்டவருடைய அண்டையிலே நாம் ஓடி வருவோம் என்று சொன்னார். ஆமென். சோதர தேவ சமூகத்தை நாம் நாடுவோம் என்று சொன்னார் கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். யாத்திராமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிற போது வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனா. தேவனிடத்தில் யார் அன்புள்ளவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த இரக்கம் கர்த்தரிடத்திலிருந்து உருவாகும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49 13 வாசிக்கிற போது வாசிப்போம். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே கலிகூரு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறார், சிறுமைப்பட்டிருக்கிற
இருப்பார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர் மேல் அவர் இரக்கமாக இருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிற போது வாசிப்போம். ஓசியா 14 அதனுடைய 3வது வசனம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14 அதனுடைய 3. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து, எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவர்கள் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறார் திக்கற்றவர்கள் என்று சொல்லுங்கள். இடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஆமென் சகோதரர், சிறுமைப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் தேவன் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். நெகமியாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிக்கிற போது வாசிங்க. ஆகையால் அவர்களை நெருக்குகிற சத்துருக்களுடைய கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போது பரலோகத்திலிருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவருடைய சத்துருக்களுடைய கைக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறீர். போதும் பாருங்க, அங்கே அமைச்சு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை நோக்கி யார் கூப்பிடுவார்களோ, தேவ சமூகத்தில் யார் ஜபத்தோடு கூட தரித்திருப்பார்களோ, தங்கள் வேதனையில் யார் அமைன் சோதரம் தேவ சமூகத்தில் அமைன் சோதரம் ஜபத்தோடு கூட வந்து நிற்கிறார்களோ, ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் இரக்க பாராட்டுகிறவராக இருக்கிறார். யூதா 21வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது வாசிப்போம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யார் தேவனுடைய அமைச்சர் இரக்கத்தை பெறுகிற காத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். யாக்கோபு 2வது அதிகாரம் அவருடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது வாசிப்போம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். மத்தேயு 5 அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5 அதனுடைய 7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யார் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார்களோ, யார் மற்றவர்கள் மேல் இரக்கமுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய இரக்கம் நம்மளை நடத்தும். தேவனுடைய இரக்கம் நமக்கு அற்புதம் செய்யும். தேவனுடைய இரக்கம் நம்மளை சதா காலமும் நம்மளை வழி நடத்தும். பிரைஸ் எல்லாம். இந்த நாளில் அமீர் சோதர தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய இரக்கம் மட்டும் நமக்கு இருந்தா போதும் அமீர் சோதர நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்போம். ஒரு சில வேத வசனத்தை உங்களுக்கு முன்னாக இந்த நாட்களிலே அமீர் சோதர வைத்திருக்கிறேன். அமீர் சோதர அநேக வசனங்கள் உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்டவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும் என்று சொல்கிறதான வார்த்தை உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு அந்த சத்தியத்தில் நீங்க நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னா நித்தியமாக நித்திய காலமாக அமீன் சோதரம் இருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை நீங்கள் யாவரும் பெறுவீர்கள். விசுவாசம் உள்ளவர்கள் வசனத்தை கேட்டு அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது இரக்க நிச்சயமாய் உங்களை அமீன் சோதரம் உங்களுக்கு அமீன் சோதரம் தயவு பாராட்டும். விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஒருமித்து நாம் செபிப்போமா? சத்தியத்தின் பாதையிலே நின்று கர்த்தருடைய இரக்கத்தை பெறுகிறதற்காக நம்ம எல்லாரும் ஒருமித்து கண்களை மூடி செபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. கிருபையா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் இரக்கம் பாராட்டுகிறவர் என்று ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் சிந்தித்திருக்கிற ராஜா, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை தாங்கும், எங்களை வழிநடத்தும், எங்களுக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்கிற நல்ல வார்த்தை இந்த நாளில் கேட்க கர்த்தர் உதவி செய்து யாருக்கெல்லாம் நீர் இரக்கம் பாராட்டுவீர் என்று சொல்லுகிற சத்திய வசனத்தை இந்த நாட்களிலே கேட்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க. அப்பா ஆண்டவர், நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நின்று கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, நாங்கள் இரக்கத்தை பெற தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவர், எங்களோடு கூட சேர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். தேவனுடைய இரக்கம் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. சத்தியத்தின் பாதையில நின்று கேட்ட வசனத்தின்படி நடந்து உம்முடைய இரக்கத்தை பெற்று இந்த பூமியிலே சுகித்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே அவருடைய வாழ்க்கை நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய நாமத்தினாலே யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதியும்.
இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென்.